இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் பத்திரிகையாளர் ஷபீர் அகமது. திரு ஷபீர், இப்ப முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்று அதனால்தான் அவர் வீட்டுக்கு வந்து நாங்க உணவருந்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மாலிட்டியான சந்திப்பு அப்படின்றது தொனியில் அவங்க பேசுறாங்க. இதை பேச வேண்டிய தேவை ஏன் வருது? நேற்று டிடிவி தினகரன் சொல்ல மறுத்த விஷயத்தை இன்னைக்கு பாஜக உறுதி செய்தா, இல்லை இந்த சந்திப்பின் மூலமாக கிளாரிட்டி ஆயிருக்கா யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத? அதாவது இந்த கூட்டணிக்கு இபிஎஸ் தான் தலைமை தாங்குறார் அப்படின்றது முன்னாடியே அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான். அதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை, யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. ஆனால் அதற்கு பிறகு இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத வந்து சொல்ல பாஜக தயங்குகிறது. அதாவது பாஜகவை சேர்ந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் அந்த விஷயத்த வந்து அவ்வப்போது பேசுகிறார்களே தவிர, அதுவும் வந்து ஒரு ஒரு பாஜகவுடைய தேசிய தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அங்கிருந்து வந்து யாரும் அதை சொல்ல மறுக்கிறாங்க அல்லது தயங்குகிறார்கள். ஏன்னா பல பேட்டிகளை வந்து பாஜகவுடைய தேசிய தலைவர்கள் ஆங்கிலத்திலயும் கொடுத்திருக்காங்க, தமிழ்லயும் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க சொன்னதில்லை. குறிப்பாக ஒரு விஷயத்த வந்து தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருப்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்வருகின்ற ஆட்சி என்பது என்டிஏ கூட்டணி ஆட்சியாக இருக்கும் அப்படின்றதுதான் வந்து அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இதுல ஏதாச்சும் வந்து ஒரு சந்தேகம் இருக்கிறதா, ஒரு ஆம்பிகுவிட்டி இருக்கிறதா அப்படின்ற அந்த குழப்பமும் அந்த கவலையும் வந்து பாஜகவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கிறது, அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கிறது. ஸோ என்ன பிளான் பண்ணியிருக்காங்க, டெல்லி வந்து என்ன தீர்மானிக்குது, என்ன விஷயங்களை அவங்க தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு. இப்ப நீங்க இங்க வந்து அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்னும் போது அவங்க இபிஎஸ் சந்திக்கிறதோ அல்லது இதெல்லாம் வந்து ஒரு நேச்சுரலான ப்ராசஸ் அதை சந்திக்கிறது. ஆனால் இந்த விஷயத்துக்காக நாங்க சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திக்க வேண்டிய காரணம் என்ன? அதே மாதிரி இது ஒரு நெருடலாக இருக்கிறது அப்படின்றது பாஜகவே ஒப்புக்கொள்கிறது. ஏன்னா நேற்றைய தினம் திரு டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணிக்குள் வரும்போது அதிமுக தலைவர்கள் யாரும் இல்லை, அது ஒரு சுமூகமான ஒரு ப்ராசஸ் ஆக இருந்ததா? ரெண்டாவது, பாஜக முயற்சி செய்து அவரை வந்து கூட்டணிக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்ற தோற்றம். நீங்க இபிஎஸ் வந்து எல்லா விஷயத்துக்கும் வர வேண்டும் அப்படின்றது இல்லைன்னா கூட இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து அவரை வரவேற்பதற்கும், அதே போல ஒரு இயல்பாக நடந்த ஒரு சந்திப்பாகவும், இயல்பாக அவர் வந்து பேச்சுவார்த்தை மூலமாக, ஒரு சுமூக பேச்சுவார்த்தை மூலமாக அவர் கூட்டணிக்குள் வந்திருப்பதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காச்சும் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள், அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்திருக்கலாம். அவர்கள்லாம் வரவில்லை அப்படின்னும் போது நேச்சுரலா இந்த கேள்விகள் எல்லாம் எழதான் செய்யும். இப்ப இந்த கேள்விகளை இந்த பிரச்சனையை வந்து எப்படியாச்சும் வந்து இது ஒரு பிரச்சனை கிடையாது, அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை வந்து சமாளிக்கலாம் அப்படின்றதுதான் பாஜகவுடைய திட்டமாக இருக்கிறது. இன்னும் அந்த 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 விஷயங்கள், அதாவது முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு அந்த விஷயங்கள் வந்து இன்னும் அயர்ன் அவுட் ஆகல அப்படின்றது நமக்கு டிடிவி தினகரன் போன்றவர்கள்லாம் வந்து அதை அவங்க சொல்ல மறுக்கிறாங்க அப்படின்னும் போது இதெல்லாம் ஒரு ஸ்டிக்கிங் பாயிண்டா இருக்கு அப்படின்றது தெரியுது. எங்கேயும் கமிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு ஐயம் என்பது ஏற்படுகிறது. ஷபீர், இப்ப என்டிஏ கூட்டணி முழு வடிவம் பெற்றுவிட்டதா? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ள லோக்கல் பாலிடிக்ஸ்ல யார் வளரணும் யார் வளரக்கூடாது அப்படின்றதுல உள்ளூர் அரசியல் அப்படின்றது இருக்கும். இந்த கூட்டணியில் கட்சிகளுடைய வளர்ச்சி அப்படின்றது ஒரு பிரதானமாக பார்க்கப்படுது. பாஜக தன்னுடைய ரோலை இதில் வந்து அப்பர் ஹேண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஏன்னா கட்சிகளை அவங்க தரப்புலேருந்து கூட்டு வந்திருக்காங்க. ஏடிஎம்கே அவங்களுடைய ரோலை அதே அளவில் அப்பர் ஹேண்ட் வச்சுருக்காங்களா, இல்லை இதில் எல்லா வகையிலுமே சமரசமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல, உங்களுக்கு கடந்த முறை அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதற்கும் இந்த முறை அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதற்கும் பெரிய வித்தியாசம் என்பது இருக்கிறது. கடந்த முறை வந்து அதிமுக தரப்புல ஒரு கடுமையான நெகோசியேஷன்ஸ் பண்ணாங்க அப்படின்றது நாம கேள்விப்பட்டோம். பட் இந்த முறை வந்து எப்படியாச்சும் அதிமுகவை நெருக்க வேண்டும், அதிமுக வந்து ஒரு சில விஷயங்களை இப்பவே கமிட் ஆயிரணும் அப்படின்ற அடிப்படையில அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி என்பது பாஜக மூலமாக கொடுக்கப்படுகிறது அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. அதாவது இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது கூட்டணி அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து
சென்னையில் தான் தீர்மானிக்கப்படும். தற்போது இது டெல்லியில் தீர்மானிக்கப்படுகின்ற விஷயங்களாக இருக்கிறது அப்படின்ற அந்த அந்த இது நம்மளால ரொம்ப கிளியரா பார்க்க முடிகிறது. இப்ப அதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நீங்க பாஜக வந்து நாங்கள் இதில் வந்து முழுமையான முயற்சி எடுக்கிறோம், நாங்கள் தான் இந்த கூட்டணியை உருவாக்குவதற்கு அத்தனை நடவடிக்கைகளும் மேற்கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க அவங்களும் முயற்சி பண்றாங்க. ரெண்டாவது, அதிமுக தரப்புல இருந்து கட்சிகளை வந்து உள்ள கொண்டு வர முடியல அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயத்தை அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இபிஎஸ் அவர்கள் பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்களை கூப்பிட்டு அந்த கூட்டணியை உறுதி செய்யும் போது நீங்க பாஜக தலைவர்கள் யாரும் இல்ல. அதே போல டிடிவி தினகரன் வந்து இதுல வரும்போது அதிமுக தலைவர்கள் யாரும் இல்ல. அப்ப இது ஒரு உள்ளுக்குள்ளேயே வந்து ஏதோ ஒரு போதாமை இருக்கிறது, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறது அப்படின்றத ரொம்ப கிளியரா காட்டுது இல்லையா? நீங்க ஒரு கட்சி மீண்டும் கூட்டணிக்கு வருகிறது, அது சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ, வரவேற்பதற்கு வந்து அந்த கட்சியை தலைமை தாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள இருக்க வேண்டும். ரெண்டாவது, எல்லா கூட்டணி கட்சிகளும் வந்து வருவாங்க, அதுதான் வந்து ஒரு சம்பிரதாயமாக இருக்க முடியும் அப்படின்ற போது அது எல்லாம் வந்து இதுல அந்த அடையாளங்கள்லாம் இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை, இந்த கூட்டணியை கொண்டு வருது. எங்களுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கு. இன்னொன்னு இதுல என்னன்னா, டிடிவி தினகரன் நாங்க பேசி உள்ள கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னும் போது பாஜக இதை வைத்து கூடுதலான இடங்களை கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்படிதான் வந்து இது போவோம் அப்படின்னு தெரியுது. நீங்க அமமுக பிளஸ் பாஜக மற்ற நாங்க எல்லாரையும் யாரெல்லாம் நாங்க கூப்பிட்டு வரோமோ அவங்களுக்கு எல்லாம் நாங்க சீட்டு கொடுத்துடுறோம், நீங்க எங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக தொகுதிகளை கொடுத்து விட வேண்டும், அல்லது அந்த சீட்ஸை நாங்க கேட்கிற சீட்ஸை கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பார்கெனை நோக்கி தான் இது போகிறது. இப்ப பாமகவை இபிஎஸ் கொண்டு வந்திருக்காரு. உள்ள கொண்டு வரது மூலமா கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒரு 12 தொகுதிகள், அதாவது ஜி.கே. வாசன் உட்பட மற்ற சிறு கட்சிகள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டாங்க. இப்ப இந்த சிறிய கட்சிகள் எல்லாமே பாஜக கொண்டு வரும் அப்படின்ற என கடந்த முறை என்டிஏ கூட்டணியில் அவங்க இருந்திருக்காங்க. இப்ப அவங்க வந்தாங்கன்னா அவங்க இரட்டை இலை சின்னத்தில் போட்டிடுவாங்களா இல்ல தாமரை சின்னத்தில் போட்டிடுவாங்களா? அது யாருக்கான பலமா இருக்கும், யாருக்கு பலவீனமா இருக்கும்? உங்களுக்கு நீங்க இரட்டை இலை சின்னத்துல நீங்க போட்டியிட்டால்தான் அதிமுகவுடைய ஓட் ஷேரை வந்து அதிமுகவுடைய ஓட் ஷேர் என்ன அப்படின்றது தெரியும். ஒரு அசெம்பிளி எலெக்ஷன்ல அவங்க வந்து இன்னும் வந்து அது கீழே போயிருக்கா அல்லது அந்த ஓட் ஷேர்ல ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறதா அப்படின்னு. பாஜகவுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் வந்து இந்த சிறிய கட்சிகளை எல்லாம் பேசி உள்ள கொண்டு வருவதன் மூலம் அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை வந்து கணிசமான தொகுதிகளை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக இன்டர்னலா பாஜக வந்து அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய சிறிய கட்சிகளுக்கு எல்லாம் வந்து பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னும் போது சில பேரை வந்து நீங்க தாமரை சின்னத்துல நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்தலாம். சில கட்சிகள் வந்து வேற வழி இல்லாம நிற்பதற்கான ஒரு 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 முடிவை கூட எடுக்கலாம். அப்படி எடுக்கும் போது பாஜகவுடைய ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அந்த பாஜகவுடைய ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து மீண்டும் நிறுவ வேண்டும் அப்படின்றத வந்து பாஜக விரும்புகிறது. ஆகவேதான் வந்து இந்த மாதிரியான ஒரு முயற்சிகளை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பாஜகவுக்கு வந்து 4% தான் ஓட் ஷேர் இருந்துச்சு. பட் இந்த முறை 11% ஓட் ஷேர் இருக்கு. ஆகவே எங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கை அவங்க வைக்கிறாங்க, அந்த டிமாண்ட் அவங்க வைக்கிறாங்க அப்படின்னும் போது பாஜகவுடைய நோக்கம் என்பது தங்களுடைய ஓட் ஷேரை உயர்த்தி காக்க வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கு, ஒரு ஆதரவு தளம் இருக்கு. அவங்க வந்து they are growing in தமிழ்நாடு அப்படின்ற அந்த பிம்பத்தை ரொம்ப தீவிரமாக கட்டமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவுல தான் அவங்க இருக்காங்க. உங்களை விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஷபீர்.